பகுதியில் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் வரை காலையில் நேரம் எடுத்து உங்களுடைய அன்பு குழந்தைகள் இங்கே அழைத்து வந்து நீட் பரீட்சையினுடைய மார்க் இப்பதான் வந்திருக்குது. அவங்க எழுதியிருக்கக்கூடிய நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுடைய மார்க் எல்லாம் வர ஆரம்பித்திருக்கிறது. கல்லூரிகளுக்கு அவர்கள் எந்த கல்லூரி என்று தேர்வு செய்ய வேண்டும், எந்த கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நிறைய கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்திலும் கூட நீங்கள் எல்லாம் நேரம் கொடுத்து கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் அவர்கள் அழைத்திருக்கக்கூடிய அந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் உண்மையான சிறப்பு விருந்தினர். காரணம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இந்த அரை நாள் இங்கே வந்து மேடையில் இருக்கக்கூடியவங்க, மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடியவங்களை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எப்படி வந்திருக்கின்றார்கள், என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் செவிவழி மூலமாக கேட்டு அது அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, 90 விழுக்காடு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று உங்களுடைய பள்ளியில நீங்க தலைமை மாணவராக இருக்கலாம். வரக்கூடிய காலத்தில் இன்னும் பெரிய பெரிய பொறுப்புக்கு தலை சிறந்த மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, அந்தந்த துறையினுடைய நிபுணர்களாக, தொழில் முனைவோர்களாக பெரிய பொறுப்புக்கெல்லாம் செல்ல இருக்கின்றீர்கள். இது வெறும் அச்சாரம் மட்டும்தான். அப்படி வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய மூத்த முக்கியமான உறுப்பினர்களே, அதனால நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறைய நேரம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, நிறைய அவங்களுக்கு சர்ஜரிஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் ஒத்தி வைத்து விட்டு எனக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மதியம் வரை இது மட்டும்தான் என்னுடைய நோக்கம், எதற்கும் நான் நேரம் கொடுக்க மாட்டேன் என்று வந்திருக்கக்கூடிய எல்லா முக்கியமான உறுப்பினர் பெருமக்களே, உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, எனக்கு அவர்கள் சிறப்பு செய்த பொழுது நான் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, மேடையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கும் சிறப்பிப்பு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன். காரணம் என்னன்னா, இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே எனக்கு ஒரு விதத்தில் இன்ஸ்பிரேஷன். அவர்களை பார்த்து நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் அவர்களை பார்த்து கொண்டே இருக்கின்றேன். அவங்களுடைய உத்வேகம், வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்தி வடிவமைத்திருக்கின்றார்கள், கஷ்டமான சூழலிலிருந்து எப்படி பிறந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றார்கள், அந்தந்த தொழில தலைமைத்துவம் நிபுணர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை இந்த உலகமே திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. சமுதாய அடையாளத்தை தாண்டி, கொங்கு என்கின்ற ஜியோகிராபிக்கல் ஏரியாவை தாண்டி, தமிழகம் என்கின்ற அடையாளத்தை தாண்டி, இந்தியன் என்கின்ற அடையாளத்தை தாண்டி மேடையில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு ஒரு குளோபல் சிட்டிசன்ஸா இருக்கிறாங்க. அவங்களுடைய பேரை பல ஊர்ல நீங்க சொன்னீங்கன்னா சில பேர் எந்திரித்து நிற்கும் அளவுக்கு அவங்களுடைய துறையில பெரிய சாதனையை செய்துவிட்டு மேடையில் இருந்த தலைவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். ஏன்னா நான் இன்னைக்கு சமகாலத்தில் உங்களை விட சில ஒரு சதமானம், ஒரு டிகேடு முன்னாடி இருக்கிறேன். பட் இவர்கள் கடந்து வந்த பாதை என்பது அதே உங்களுக்கு போதும். உங்க 6 பேர்த்து நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்னைக்கு நீங்க அரை நாள் வந்ததற்கு அதே போதும், வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். அதனால் ஒருவரையும் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களை பற்றி ஒரு நிமிடம் அவர்களுடைய துறையை பற்றி, அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை பற்றியும் பேசுவது என்னுடைய பெருமையாக நான் நினைக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இந்த சங்கம் 2017 ஆரம்பிக்கப்பட்டு 19 முறைப்படி பதிவு செய்யப்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதத்திற்கும் ஒரு விதத்தில் அப்பாற்பட்டு, கொங்கு சமுதாயம் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துல தொடர்ந்து 7 ஆண்டுகளாக இந்த பணியை மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். காரணம், கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்கின்ற ஒற்றை கருத்துல இந்த சமுதாயம் தனக்கான எல்லாம் விளிம்பு நிலை மக்கள் தான். முதல் தலைமுறை விவசாயம் செய்து, 2ஆம் தலைமுறை தான் இப்பதான் இந்த சமுதாயம் தலை தூக்கி மேலே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சமுதாயத்தை இன்னும் வேகமாக மேலே கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல, ஒற்றை நோக்கத்துல மேடையில் இருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையன் டாக்டர் டி ராஜ்குமார் அவர்கள் ஒரு சிறந்த விவசாயி மட்டுமல்ல, அவருக்கென்று சொந்தமாக ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்த இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு அதிகப்படியான நேரம் இந்த சங்கத்துக்கு மட்டும்தான் கொடுக்கிறார்களோ தவிர குடும்பத்திற்கோ அவருடைய தொழிலுக்கோ கொடுக்கக்கூடிய நேரம் குறைவாகத்தான் இருக்கும். அவருக்கு உங்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரோ ஒருத்தர் நம்மளை லீட் பண்ணணும், அது அண்ணன் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். மிக அற்புதமான ஒரு வரவேற்புரை நல்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய செல்வம் ஏஜென்சிஸினுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய ஐயா நந்தகுமார் அவர்கள் மிக நேர்த்தியான ஒரு மனிதர். தன்னுடைய வாழ்க்கையில அவரை பற்றியும் நீங்க ஆழமா பார்க்கணும். கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு சிறப்பான ஒரு உரை, 2 நிமிஷம் பேசினா கூட ஏன் இந்த நிகழ்வு, இதனுடைய பர்பஸ் என்ன, எதற்காக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்பதை சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய
வழக்கறிஞர் மட்டுமல்ல, சமச்சீர் வளர்ச்சிக்கான கூட்டமைப்பினுடைய நிர்வாக அரங்காளராக இருக்கக்கூடிய கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய இணைச் செயலர் ஐயா லோகநாதன் அவர்கள் மேடையில் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா KR நாகராஜன் அவர்கள் நம் எல்லோரும் கூட அன்பாக ராமராஜ் காட்டன் என்ற ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை அதற்கு பயன்படுத்தி சொல்லுகின்றோம். ஆனா ஒரு தனி மனிதன், இன்னைக்கு நான் உடுத்திருக்கக்கூடிய வேட்டி ராமராஜ் காட்டனுடைய வேட்டியை தான் எப்பவுமே நான் கட்டுறேங்க. எல்லோரும் அப்படித்தாங்க. நிறைய பேர் ஒரு வேட்டி கட்டுற ஒரு நிகழ்வு, அது இந்த பகுதியில் நம்ம எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை பட்டி தொட்டி எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார். இன்னைக்கு ரீட்டைல்ல சாதாரண மனிதர்கள் புரட்சி செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற காலகட்டத்தில் நேர்த்தியான ஒரு ராமராஜ் காட்டன் என்கின்ற ரீட்டைல் அவுட்லெட், எல்லாருமே பொருள் தயாரிப்பாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ரீட்டைல் தொழிலுக்கு நான் ஒரு கடை ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய 1000 சிக்கல்களை சமாளித்து அதை நேரடியாக என்னுடைய கடை மூலமாக மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். அதை எடுத்து மிகச் சிறப்பாக ரீட்டைலும் கொடி கட்டி பறந்து ஒரு நாளும் கூட ஒரு புதுமை, இந்த வேட்டி கட்டுவதில் ஒரு புதுமை. வெல்குரோ வேட்டி வரும், பாக்கெட் வேட்டி வரும், அதுல நிறைய புதுமையான விஷயங்களை புகுந்துகிட்டே வருவாங்க. எளிய மனிதர்கள் 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு ஒரு வேட்டியை தீபாவளி அன்னைக்கு யார் வாங்கி கட்ட முடியும் என்றால் அதற்கும் ஒரு வேட்டி, 2000 ரூபாய்க்கு ஒரு வேட்டி, கல்யாண முகூர்த்தத்துக்கு ஒரு ரூபாய் கட்டணும்னா அதற்கும் ஒரு வேட்டி. கிட்டத்தட்ட எல்லா விதமான எக்கனாமிக் குரூப்பையும் கூட தன்னுடைய துறையின் மூலமாக ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா KR நாகராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னும் ஆழமாக படிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். அவர் சாதனை படித்திருக்கின்றார்கள், முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்வதை விட எப்படி இவ்வளவு தூரம் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்க நேரம் எடுத்து குழந்தை செல்வங்கள் இங்க படிக்கணும். சரஸ்வதி கண்ணையன் அவர்கள், அக்கா அவர்கள் இந்துஸ்தான் கல்விக்குழு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோயம்புத்தூர்ல மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம், தமிழகத்துல குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். இங்கே வெறும் படிப்பு மட்டுமல்ல, ஒரு மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வேற எந்த கல்வி நிறுவனத்திலும் கிடைக்குமா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் தான். இன்னைக்கு கேட்டுக்குள்ள வந்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பக்கம் இசை விழா, அதற்கான ஒரு தட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் ரோட்டரி சங்கம் நடத்தக்கூடிய சிலம்பம் விழா, அது பக்கம் ஒரு தட்டி இருக்கு. இன்னொரு பக்கம் கோவை கொங்கு நண்பர்கள் சங்கம் நடத்தக்கூடிய விழா ஒரு தட்டி இருக்கும். இந்துஸ்தானை பொறுத்த வரைக்கும் கல்வியை தாண்டி ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கு முழுமையாக இந்த கல்லூரியை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா சரஸ்வதி கண்ணையன் அவர்களை இந்த நேரத்தில் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். அவருடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்க படிக்கணும். ஆரம்பித்த தொழில் வேலை டிரான்ஸ்பார்மர் துறையில் இருந்தாங்க, அதன் பிறகு கல்வித்துறைக்கு வந்தாங்க, அதிலும் பெரிய புரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இடத்திலும் கூட ஒரு நேர்மை என்கின்ற வார்த்தையை கடைபிடிக்கிறாங்க. அவர்களையும் நாம் படிக்கணும். டாலர் குரூப் கம்பெனி அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், ஒரு சாதாரண முதல் தலைமுறை பட்டதாரியாக ஒரு குடும்பமாக ஆரம்பித்த ஒரு டாலர் குரூப் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் எனக்கு உலகத்தில் எல்லா நாடுகளையும் தொட்டு இங்கிருந்து தன்னுடைய பொருட்கள் இங்கிருந்து போகுது. அது மட்டும் இல்ல, நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொடுக்கக்கூடிய இந்த மண்ணை சார்ந்த இந்தியாவில் ஒரு துணை ஜனாதிபதி என்பது உங்களுக்கு தெரியும். புரோட்டோகால்ல 2வது வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்ல 2வது இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அது எல்லோரும் அது ஆக முடியாது. சுதந்திரத்திற்கு பிறகு 5 வருடத்திற்கு ஒருத்தர் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா எத்தனை பேர் ஆயிருக்காங்க? 10 பேர், 11 பேர், 12 பேர் ஆயிருக்கிறாங்க. அதில் இந்த மண்ணை சார்ந்த நம்முடைய ஒருவர் அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆகியிருப்பது நம்ம எல்லோருக்கும் ஒரு பெரிய பெருமை. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஏற்கனவே அவரை பத்தி நிறைய சொன்னாங்க. ஏன்னா இங்க இருக்கும்போது செல்வம் என்பது பொருட்டு இல்லை என்றாலும் கூட அந்த செல்வத்தை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவனை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டணும். அதனால் பெரிய நிதி உதவி செய்து தொடர்ந்து ஒரு பெரிய வளர்ச்சி மனிதராக இருக்கக்கூடிய அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொஃபசர் டாக்டர் பழனிவேல் அவர்கள், இன்னைக்கு ஒரு மாணவர் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழனிவேல் ஐயாவை போல் இருக்க வேண்டும் என்று சுருக்கமாக முடித்துவிட்டு என்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்வேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பம், முதல் தலைமுறை, விவசாயம் செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு ஊர். அங்கிருந்து அவருடைய பெற்றோர்கள்லாம் மலேசியால போய் ஒரு பாமாயில் எஸ்டேட்ல கூலி தொழிலாளர்களாக தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதே பாமாயில் எஸ்டேட்ல கூலி தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவர் ஐயா டாக்டர் C பழனிவேல் அவர்கள். அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வார்த்தையும் கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதுல படிப்படியாக இருந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ள இருந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு, அதன் பிறகு தன்னுடைய தாய்க்கு கூலியை கூட மரியாதையாக கொடுக்கவில்லை என்று சொன்ன அந்த எஸ்டேட்ல இருந்த கங்காணியை எதிர்த்து நின்ற துணிவு அந்த சின்ன வயசுல. கிட்டத்தட்ட சில ஆண்டுகள் பள்ளிக்கு போக முடியாத ஒரு நிலைமை, ஸ்கூலே டிராப் அவுட். அதன் பிறகு படிப்படியாக தமிழகத்திற்கு திரும்ப வந்து நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் பழனிவேல் என்கின்ற மாணவன் அந்த ஆண்டு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியே போனார்.
அதனால எந்த சர்டிபிகேட்டையும் பார்க்காம அதே பழனிவேல் என்கின்ற பெயர் இருக்கக்கூடிய இவரை அந்த மாணவருக்கு பதிலாக அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷனை கொடுத்து படிப்படியாக வளர்ந்து சென்னையில தமிழகத்தினுடைய தலை சிறந்த மருத்துவக் கல்லூரி எல்லா இடத்திலும் படித்து சேலத்தில் ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவருக்கு இருந்தும் கூட மறுபடியும் மேற்படிப்புக்கு செல்ல வேண்டும் என்று படித்து முடித்துவிட்டு நம்முடைய கோயம்புத்தூர்ல தன்னுடைய மருத்துவமனையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று இந்த துறையினுடைய ஒரு தலை சிறந்த நிபுணராக இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2011 எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்தார். போலீஸ் ட்ரைனிங்ல இருந்து வந்து அவர்கிட்ட அறுவை சிகிச்சை செய்து கொண்டு போனேன். அப்ப ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல டாக்டர் ஒரு குழு நம்மளை பரிசீலனை பண்ணுவாங்க, சரியா மருத்துவம் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்பாங்க. பார்த்தா தான் ட்ரைனிங் கண்டினியூ பண்ண முடியும். அப்ப என் ஃபைலை கொண்டு போய் நான் கொடுத்தேன். எய்ம்ஸ் டாக்டர்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க செக் பண்ணிட்டு ஒரு ட்ரைனிங் உடனே போகணுமா இல்லை 6 மாசம் டிலே பண்ணுமாங்கிற முடிவு எடுப்பாங்க. பார்த்தாங்க, யார் சர்ஜரி பண்ணாங்கன்னு பார்த்தாங்க. டாக்டர் சி பழனிவேலுங்கிற பேர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபைலை அவங்க தொடர்ந்து பார்க்கவே இல்லை. ஒரு பஞ்சாபி இருந்தார் அந்த டாக்டர். நான் கேட்டேன் என்ன காரணங்க? நீங்க அவர் எழுதின டெக்ஸ்ட் புக்கு தாங்க நாங்க படிக்கிறோம், நாங்க யாருங்க அவருக்கு பண்ண சர்ஜரியை ஒரு ஃபைலை தொடர்ந்து பார்த்து சர்டிஃபிகேட் பண்றதுக்கு நாங்க யாரு? அது போன்ற ஒரு மனிதர் இன்னைக்கு கூட சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்து அமெரிக்காவிலிருந்து வந்தாரு. நேரடியாக 2 அறுவை சிகிச்சை செய்தாரு. உடனடியாக விமானத்தை பிடிச்சாரு, கோயம்புத்தூர் வந்தார், அடுத்த வேலையை செய்தார். அப்படிப்பட்ட பெருமைக்கெல்லாம் ஒரு சொந்தக்காரர், அற்புதமான ஒரு மனிதர் டாக்டர் ஐயா பழனிவேல் அவருடைய அந்த புத்தகத்தை எதற்காக நான் ஐயாவை பற்றி அதிகமாக பேசுறேன்னா, அந்த புத்தகம் உங்க கையில் இருக்கு. அந்த புத்தகத்தை மட்டும் நீங்க படிங்க, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வரலாம், எப்படி நெஞ்சுரத்தோடு நிற்கலாம், நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்காம எப்படி இருக்கலாம். நான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா பழனிவேல் ஐயா பல ஆண்டுகளுக்கு முன்பு அரசியலுக்கு வர சொன்னாங்க. காமராஜர் ஐயா எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று உங்களுக்கு தெரியும். அதனாலதான் பாலிடிக்ஸ் லாஸ் இஸ் சொசைட்டிஸ் கெயின் என்று சொல்வேன். அன்னைக்கு அவர் அரசியலுக்கு சென்று இருக்கலாம், ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆகிருக்கலாம், பெரிய பொறுப்புகள்லாம் போயிருக்கலாம். ஆனால் அன்னைக்கு அவருக்கு ஆஃபர் வந்த பொழுது எனக்கு அது வேண்டாம், நான் ஒரு மருத்துவராக மட்டும் இருக்க விருப்பப்படுகின்றேன் என்று அன்னைக்கு அந்த 1960 காலகட்டத்தில், நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது, 1960 காலகட்டத்தில் எனக்கு அரசியல் வேண்டாம், நான் என்னுடைய மருத்துவத்திற்கு மட்டும் மரியாதை கொடுப்பேன் என்று சொன்ன ஒற்றை காரணத்திற்காக நம்ம எல்லோரையும் கற்றுக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்த புத்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும். வாங்கிட்டீங்க, வீட்டில் வச்சுட்டீங்க, நான் தவற பண்ணிடாதீங்க. அந்த புத்தகத்தை நான் 3 முறை படித்து விட்டேன். அடிக்கடி படிப்பேன், அடிக்கடி அந்த புத்தகத்திலிருந்து ரெஃபரன்ஸ் எடுப்பேன் கோட் பண்றதுக்காக. அதற்காகத்தான் இதை நான் சொல்லுகின்றேன் அருமை சொந்தங்கள். அதே போல முன்னாள் வட்டாட்சியராக கோயம்புத்தூர் பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-12 ஆண்டுகளாக பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதிகாரம் இருந்த பொழுதும் அப்படியே, அதிகாரம் இல்லாத பொழுதும் அப்படியே இருக்கக்கூடிய கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய செயலராக இருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அதே மேடையின் மீது அமைதியா பின்னாடி இருக்கையில 3 பேர் இருக்கிறாங்க. ஆர்பி யமஹா அவருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாண்டியன் அவர்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படித்தவர். நிறைய வாய்ப்புகள் அவருக்கு இருந்து கூட ஒரு யமஹா ஷோரூம் இங்கே ஆரம்பித்து பல தொழில்களை ஆரம்பித்து எப்பொழுதும் கூட ரொம்ப நான் எப்பவுமே பார்ப்பேன், ஜாதகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, உழைப்பு மட்டும்தாங்க, உழைச்சா யாரும் வேலை ஜெயிக்கும், எதுக்கு ஜாதகம் பார்க்குறீங்கன்னு யாராவது ஜாதகத்தை எடுத்துட்டு போனா கூட அதை புதுக்கி வைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி உழைப்பை மட்டும் நம்பி இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஐயா வந்திருக்கின்றார்கள். ஐயா ஆர்பி பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, எல்லா கௌரவ தலைவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா கௌரவ தலைவர்கள், பின்னருக்கையில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகிகள், பொருளாளர்கள், நிர்வாக உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மறுபடியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களை எதற்கு எடுத்துற 10 நிமிஷத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாங்க, இவர்கள் எல்லோரும் பாடம் படிக்க வேண்டியவர்கள் என்று சொல்வதற்காக. நம்ம யாரையோ இப்போ எங்கெங்கேயோ தொலாம், ஒரு பெரிய ஒரு தலைவருடைய பெயரை சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அவங்க வாழ்க்கையிலிருந்து கத்துக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ஆடம்பரமே இல்லாம சாதாரணமா ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களை பெரும்பாலும் நம்ம நிறைய நேரத்துல ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. அதனால் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், முன்னறிக்கையில் பெரிய நிபுணர்கள் இருக்கிறாங்க, தொழில்துறையில சாதனை பிடித்தவர்கள். வருங்காலத்தில் அவர்களும் இந்த மேடைக்கு வருவாங்க. பெரிய மருத்துவர்கள், டாக்டர்ஸ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. சொந்தமாக மருத்துவம் நடத்தும், அரசு வேலையில் இருந்தவங்க விட்டுட்டு வந்து சொந்த மருத்துவமனை நடத்தி ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் கொடுப்பவங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இந்த கொங்கு பகுதியினுடைய தலை சிறந்த ஆடிட்டர்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய தொழில் முனைவோர்கள், விவசாய பெருமக்கள், இயற்கை விவசாயிகள், வேளாண் விவசாயிகள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ரூட்ஸ் ஐயாவுடைய எப்பொழுதுமே நமக்கு தெரியும், ஐயா அவங்க பேசினாவே அந்த மோட்டிவேஷன் லெக்சர் எல்லாரும் உட்கார்ந்து மணிக்கணக்காக கேட்போம். ஐயா அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அதனால் முன்னிருக்கையில் இருக்கக்கூடியவர்களும் பெரிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்து, அருமை சொந்தங்களே, உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் கொடுத்து என்னுடைய பேச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காரணம், அந்த பருவத்தில் இருக்கிறீங்க. யூ ஆர் இன் an age where you can make a change.
அந்த சேஞ்சுங்கிறது லாஸ்டிங் சேஞ்சா உங்களை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய வயசுல நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க மாணவ செல்வம். நீங்க உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிறீங்க, ஒருத்தர் ஓடிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். 2000 வச்சுக்கலாங்க, 20 வருஷம் பின்னாடி போயிருக்கும். அதை ஓடிட்டு போறவர் நிறுத்தி அண்ணன் என்னென்ன பண்றீங்கன்னு கேட்குறீங்க. அவர் சொல்றாரு, தம்பி நான் சின்ன ஆள் தான், இப்ப ஒரு 4-5 கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்க திரும்ப ஒருத்த கேட்குறீங்க, என்னென்ன கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க? தம்பி பிரெயின்ல வந்து சிப்பு வைக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் அப்படின்னா நீங்க அப்பே பார்ப்பீங்க, என்ன பைத்தியக்காரனா இருப்பாரு, காலங்காலத்தில் நம்ம கண் முன்னாடி மாட்டியிருக்காரு. சரி இருந்தும் பேசுவேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நான் எல்லாருமே டிரைவர்லெஸ் கார் தங்கச்சி, எல்லாருமே டிரைவர்லெஸ் கார் தான் நம்ம உலகத்துல இப்ப இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஓட்டணும், அந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். அப்ப நீங்க கண்டிப்பா முடிவு பண்ணிடுவீங்க, கண்டிப்பா அவங்க ட்ரேட்மார்க் பைத்தியக்காரன் தான். ஏன்னா 2 விஷயத்த சொல்றாரு. அதோட நிக்கல, மறுபடியும் இன்னும் ஒரு படி முன்னாடி போறாரு. இல்ல இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு எல்லா பக்கம் சோலார் அப்படிங்கறத அடிப்படையா கொண்டு வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியினுடைய கன்சம்ஷன் பேட்டர்னே மாத்த போறாங்கிறார். அப்பவும் பாக்குறீங்க, என்னடா அவன் முழு பைத்தியக்காரனா இருக்கான், தொடர்ந்து பேசிட்டே இருக்கான். அப்புறம் மறுபடியும் இன்னும் அதோட நேரத்துல இன்னும் ஒரு படி முன்னாடி போறாரு. ரீயூசபிள் ஸ்பேஸ் வெஹிக்கிள் மேல லான்ச் பண்ணலான்னு பாக்குறேன். அதாவது கீழிருந்து மேல செல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள், அது போய் சேட்டலைட்ல ஆர்பிட்டை விட்டுட்டு மறுபடியும் கீழே வந்து அதை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார். அப்ப முடிவு பண்ணிருக்கீங்க, ஓ என் கன்ஃபார்மா அவன் பைத்தியக்காரன் தான். அடுத்து இன்னும் ஒரு படி போறாரு, இல்ல நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறுவனமும் ஒன்று ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறேன். 2000 ஆண்டு இந்த மாதிரி ஒரு மனுஷங்க முன்னாடி சொல்றாருன்னா அவருக்கு இந்த உலகம் பைத்தியக்காரன் என்கின்ற முத்திரையை குத்தி இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு அதே மனிதனை திரும்பி பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க் என்கின்ற பெயர், நியூரோ லேப் என்கின்ற ஒரு பெரிய கம்பெனி இன்னைக்கு பிரெயின்குள்ள சிப் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, டு கண்ட்ரோல் யர் பிரெயின் வேவ்ஸ், அது ஒரு நிறுவனம். XAI என்கின்ற பேர்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஓப்பன் அவர் தான் ஆரம்பிச்சாரு. டெஸ்லா கம்பெனி நடத்துறாரு, ஸ்பேஸ் எக்ஸ் என்கின்ற நிறுவனத்தை நடத்துறாரு. எதற்காக இதை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னாங்க, ஒரு ஐடியா எப்பொழுதுமே நீங்க சொல்லும் பொழுது அஹெட் ஆஃப் டைம் இருக்கும் பொழுது உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அந்த ஐடியா உள்ள இருக்கும், நான் செய்யலான்னு இருக்கேன், ஆனா இன்னைக்கு அது பொருந்தாம இருக்கலாம், இன்னைக்கு சமுதாயத்திற்கு அது சூட் ஆகாம இருக்கலாம். ஆனா எப்பவுமே நான் வச்சுக்கங்க, மக்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அந்த ஐடியாவை அந்த நேரத்துல வரும்பொழுது மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை, அதை நோக்கி மக்களை நடத்தி கொண்டு செல்வது உங்களுடைய கடமை. எதற்காக இதை சொல்றாங்க, உங்க முன்னாடி ரொம்ப சேஃபான ஃபீல்டு நிறைய இருக்கு. இன்ஜினியரிங் இஸ் வெரி சேஃப் ஃபீல்டு. வருஷத்துக்கு லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் உருவாக்குறோம், தே பாஸ் அவுட், இட்ஸ் ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் தான். நமக்கு பொறியாளர்கள் வேணும், டாக்டர்ஸும் வேணும். ஐநா சபை சொல்லக்கூடிய டாக்டருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கேப்பே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்கு. டாக்டர்ஸும் வேணும், மேடையில் இருக்கக்கூடிய ஜெம் பள்ளிவல் ஐயா மாதிரி பல டாக்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க, எல்லாம் நமக்கு வேணும். அதே போல ஆர்ட்ஸ் கல்லூரி, நான் போறேன், நான் படிக்கிறேன், பிஎஸ்சி பிஏ எல்லாம் படிக்கிறேன், அதுவும் வேண்டும். ஆனா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும். அட் ஏஜ் ஆஃப் 18, 19, 19, 18 வயசுல நான் இதை செய்யணும், நான் ஒரு சினிமா துறைக்கு போகணும் இருக்கலாம், நான் ஒரு பெரிய எழுத்தாளரா வரலாம் இருக்கலாம், நான் ஒரு பெரிய தொழில் முனைவோரா வரலாம் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்பவே எலன் மஸ்கனுடைய ஆப்டிமஸ் கம்பெனி புதுசா இன்னொரு கம்பெனி போயிட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா வீட்டுல ரோபோ. சமீபத்தில் யூஎஸ் போகும்போது அந்த ஆப்டிமஸை பார்த்தாங்க, எல்லா வேலையும் அதே செய்யுதுன்னா 5 ஆண்டுகள் கழித்து பல வீட்டுக்கு நீங்க போனீங்கன்னா காஃபி டீ வந்து ஆப்டிமஸ் ரோபோ தான் கொடுக்க போகுது. இன்னைக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கு, இன்னும் 5-10 ஆண்டுகள் கழித்து பார்க்கும் பொழுது அப்பா 7வது கம்பெனி சாதிச்சுட்டா இருப்பான்னு நம்ம சொல்ல போறோம். அதனால இன்னைக்கு உங்களுக்குள்ள அது போன்ற ஒரு யோசனை இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை தைரியமா நீங்க முன்னெடுங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய கடமையாக இந்த நேரத்தில் நான் கருதுறேன். அதை நீங்க பர்சியூ பண்ணுங்க, அது மேல பேஷனேட்டா இருங்க, ஒரு காதலோடு இருங்க, அந்த ஐடியாவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போங்க. அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். அப்பா அம்மா எல்லாம் விவசாயம் பண்ணி உங்களை படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆட்டை வித்து, காட்டை வித்து, மாட்டை வித்து நீங்க நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் அடுத்த கல்லூரிகளுக்கு போக போறீங்க. அதனால நீங்க ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்க ஆழமா இருக்குன்னா அது அவ்வளவு ஈஸியா நாங்க சொல்றதை ஏற்றுக்கிட்டு ஒரு சேஃபான ஒரு கோர்ஸுக்கு நீங்க போகாதீங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி உங்களோட பேஷனை நோக்கி நீங்க போகணும். அப்படிங்கிறது மேடையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேடையில முன்புறத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பிகாஸ் தே ஃபாலோட் அ பேஷன். அந்த பேஷனை விடாபடியா பிடிச்சாங்க. இவங்க எல்லாருமே சக்சஸ் இன்னைக்கு பாக்குறீங்க, எல்லாமே நிறைய ஃபெயிலியருங்க. அவங்க எல்லாம் நிறைய இடத்துல தோற்று போய் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில யாராச்சும் ஒருத்தரை கொண்டு வந்து வெற்றி மட்டும்தான் எனக்குன்னா கண்டிப்பா கிடையாதுங்க, யாருமே கிடையாது. நான் ஒருத்தரை பத்தி படிக்கிறேன் பாருங்க. 1832 ஒரு தனியார் நிறுவனத்துல இருந்த வேலை போச்சு. 1833 ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சாரு, ஃபெயில் ஆயிட்டாரு. 1838 இலினாய்ஸ் ஸ்டேட், யுஎஸ் 50 மாநிலத்தில் இலினாய்ஸ் மாநிலத்தினுடைய ஸ்டேட் ஹவுஸ் ஸ்பீக்கர் எலெக்ஷனுக்கு போட்டி போட்டார், தோத்துட்டார்.
1843 காங்கிரஸ் போறதுக்கு ட்ரை பண்ணாரு, நம்ம ஊர்ல எம்எல்ஏ சீட்டு கிடைக்கல. 1848 5 ஆண்டுகள் கழிச்சு ட்ரை பண்றாரு, மறுபடியும் கிடைக்கல. 1849 எதுவுமே கிடைக்கல, அரசாங்கத்துல போய் லேண்ட் ஆபீசரா சேரலாமான்னு போறாரு, அதுவும் கிடைக்கல. 1854 நம்ம ஒரு எம்பி எலெக்ஷன் மாதிரி செனட் எலெக்ஷன் நிற்கிறார், அதுலயும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1856 துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிறார் அமெரிக்காவில், அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். 1858 எது வேண்டாம் மறுபடியும் செனட் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு வர்றாரு, அதிலும் தோற்கடிக்கப்படுகின்றார். அந்த மனுஷன் ஜெயிச்ச ஒரே ஒரு எலெக்ஷன் 1860 அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ஒரே ஒரு எலெக்ஷன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி மட்டும் தான் ஜெயிச்சார். அவருடைய பெயர் அப்ரஹாம் லிங்கன். சிலைவரியை முடிச்சாரு. 1861 சிவில் ரைட்ஸ் ஆக்ட கொண்டு வந்தாரு. அமெரிக்காவுடைய தன்மையை முகத்தையே மாத்திட்டு போயிட்டார். அதனால நீங்க நிறைய நேரம் நினைச்சுக்கணும், இந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு நீங்க புத்தகத்துல படிக்கிறதெல்லாம் அவங்க கண்டென்ஸ் பண்ணி தன்னுடைய வெற்றியை மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தோல்வியை சொல்வதற்கு அந்த புத்தகத்துல பேஜ் இல்லை. தோல்விக்கு ஒரு புத்தகத்தை ஜெம் பழனிவேல் அவர் எழுத சொன்னீங்கன்னா இந்த கட்ஸை விட இன்னும் 2 பெரிய புத்தகத்தை எழுதுவார் எனக்கு தோணுது. இன்னும் அதிக பக்கங்கள் இருக்கக்கூடிய புத்தகத்தை எழுதுவாங்க. அதனால நீங்க எல்லோருமே தோல்வியிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும். என்னோட இரண்டாவது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், நீங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பீப்புள்னால தான் இந்த ஹால்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. 90% and above 99% ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஆனா வாழ்க்கையில வெறும் சக்சஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ ஆர் நாட் புஷிங் யுவர் செல்ஃப், தட் இஸ் வை யூ ஆர் ஆல்வேஸ் a victor அப்படிமா. உங்களை நிறைய புஷ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தோல்விகள் அப்பப்போ வர ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய உங்களை புஷ் பண்ணுங்க. சக்சஸ் ஷுட் நாட் பிரீட் காம்ப்ளசன்சி. நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போகாம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்கார வைக்க கூடாது. குறிப்பாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்பப்ப தோல்வி வந்தாலும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்க. இல்ல நான் சிவில் சர்வீஸ் பரீட்சை எழுதுனேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் IAS IPS கிடைக்கல, ஓகே வில் மேக் ஃப்ரெண்ட்ஷிப், செகண்ட் அட்டெம்ப்ட் போலாம். இல்ல நான் நீட் எழுதுனேன், எனக்கு தெரியல நிறைய பேர் நீட் எழுதிருக்கீங்க, 725 மார்க் வரல, லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஷிப், அடுத்த டைம் பார்த்துக்குவோம். இல்ல நான் வந்து இங்க போலான்னு பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல, இட்ஸ் ஓகே. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும் பொழுது டிப்ரெஷன். ஏன் டிப்ரெஷன்? லவ் ஃபெயிலியர் டிப்ரெஷன், நீட் எக்ஸாம் ஃபெயிலியர் டிப்ரெஷன். எல்லாருக்குமே டிப்ரெஷனை மட்டும் தான் பார்க்குறவங்கள தவிர அந்த ஃபெயிலியரோட ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு யாரும் பார்க்கல. அதனால மாணவ செல்வங்களே, டிப்ரெஷன் உங்க வாழ்க்கையை அப்ரஸ் பண்ணக்கூடிய விஷயமா மாத்திராதீங்க. ஓப்பன் அப்பா இருங்க, பேஷனை சேஸ் பண்ணுங்க. வெற்றியாளர்களை மட்டும் பார்க்குறீங்க, அந்த வெற்றியாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோல்வியை பார்க்க மாட்டீங்க. அண்ணன் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய துணை ஜனாதிபதி, ஒரு அற்புதமான மனிதர். நான் பழகியதுல ஒரு எளிமையான, நேர்மையான, ஒரு நல்ல ஒரு மனிதர், எந்த டவுட்டும் கிடையாது. ரொம்ப ஒரு தேசியவாதி, ஒரு பற்றாளர், சொந்தமா ஒரு நிறுவனத்தை நடத்தினாரு. ஒரு நாள் அலுவலகத்தில் என்கிட்ட சொன்னாரு, என்னை எப்பொழுதுமே அன்பா தலைவரேன்னு கூப்பிடுவார். கூப்பிடும் போதெல்லாம் எந்திரிச்சு நின்றுக்குவேன். நான் சொன்னேன், அண்ணா என்னன்னு? இல்ல நம்மளை கொஞ்சம் ஸ்பின்னிங் மில்லுக்கு அதிக நேரம் கொடுக்கணும், ஒரு 6 மாசம் ஸ்பின்னிங் மில் பக்கம் போயிட்டு வரனார். நான் ஏன்னு கேட்டேன், இந்த பொது வாழ்க்கையில வந்து ஸ்பின்னிங் மில் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு, நான் அங்க போறேன். 6 மாசம் போனார். அப்புறம் கேரளாவுடைய ஒரு பொறுப்பு, சின்ன பொறுப்போ பெரிய பொறுப்போ, அதையும் செஞ்சார். எதையும் எதிர்பார்க்காம 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் பல தோல்விகளை பார்த்தவர். CP ராதாகிருஷ்ணன் ஒரு வெற்றியை காமிச்சீங்கன்னா அவர் சரித்திரத்துல 3 தோல்வியை நான் காட்டுவேன். லோக்சபால அற்புதமா ஜெயிச்சாரு, ஒரு தலை சிறந்த MP-யாக இந்த பகுதிக்கு அவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுத்தவர். அதே மண்ணில் அதே லோக்சபால அவருக்கு வெற்றியும் கிடைக்கல. ஆனாலும் அவருடைய முகத்தை பொறுத்தவரை அப்படியேதான் வண்டி ஓடும். இன்னைக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு, இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி என்கின்ற உயரிய பொறுப்பு. அவர் வெற்றி மட்டும் பண்ணலாம் அவர் கிடைச்சதுங்களா? இல்ல. CPR தொட்டதெல்லாம் வெற்றி, தொடர்ந்து 50 வெற்றி, அதனால துணை இல்ல. அந்த மனிதனுடைய கேரக்டருக்காக, அந்த மனிதனுடைய நெஞ்சுரத்துக்காக, அந்த மனிதனுடைய நேர்மைக்காக நம்முடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் நேரா கூட்ட நீங்க துணை ஜனாதிபதியா பொறுப்பெடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க, நாட்டினுடைய 2வது பெரிய குடிமகனாக நீங்க இருங்க. அதனால யாரை நீங்க இங்க எடுத்தாலும் தோல்விகள் அவங்களுக்கு சாதாரணம், சகஜம். தோல்வியோடவே வாழ்ந்தவர். சரஸ்வதி அக்காவோட லைஃப் ஹிஸ்டரிக்கெல்லாம் நான் போகவே இல்லை. நிறைய தோல்விகளை பார்த்து விட்டு இங்க அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, இந்த 2வது மிக முக்கியமானது, தோல்விகளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வச்சுக்கணும். யூ ஷுட் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் டிஃபீட். அது இல்லைன்னா நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க, நீங்க திரும்ப எய்மே பண்ண மாட்டீங்க, திரும்ப அச்சீவ் பண்றதுக்கு போக மாட்டீங்க. அதுவும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, ஜூலை 18, 2026 பிரதமர் பேசினாங்க. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ISRO சேர்மன் நாராயண சார் இருக்கிறாங்க. ஒரு 2 சின்ன பசங்க மாதிரி 2 பேர் இருந்தாங்க. டிவி பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த ஒரு சின்ன தம்பி வந்து போன்ல பிரதமர்கிட்ட பேசுறாரு, லவுட் ஸ்பீக்கர் போட்டு மைக்ல நம்ம எல்லாம் கேட்கிறோம். நேற்று என்ன சரித்திரம், இந்தியாவுடைய சரித்திரம் நேற்று எப்படி மாற்றி எழுதப்பட்டது? நேற்று இந்தியாவுடைய சரித்திரம் எப்படி மாற்றி எழுதப்பட்டதுன்னா, 2 பசங்க
பவன்குமார் சந்தனா நாகா பாரத் தாக்கா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இந்தியாவில் உருவாக்கிய ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் ஷிப்பை நேற்று நாம லான்ச் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. லான்ச் பேட் மட்டும்தான் ஐஎஸ்ஆர்ஓ, லான்ச் பேட் மட்டும்தான் ஸ்ரீஹரிகோட்டா. ஐஎஸ்ஆர்ஓ ஒரு மைனர் ஃபண்டிங் அந்த கம்பெனி கொடுத்தாங்க. அந்த 2 பசங்களும் ஐஎஸ்ஆர்ஓல இன்ஜினியரா இருந்தவங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஐஎஸ்ஆர்ஓல இருந்து வெளியே போய் ஏன் நம்ம சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாது, 2000 எப்படி எலன் மஸ்க் நான் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன், ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஆரம்பிப்பேன்னு சொன்னவங்கள 2016 இந்த 2 பசங்களும் அதை ஆரம்பித்து படிப்படியா இவங்களே போய் 4 பேருக்கு அந்த ஐடியாவை கொடுத்து பணம் வாங்கி பிரைவேட் ஸ்பேஸ் ஷிப்பை பில்ட் பண்ணி, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இருக்கும், இவங்களே பிரைவேட்டா பில்ட் பண்ணி அதுக்குள்ள 4 பிரைவேட் காரங்களோட சேட்டலைட்டை லோட் பண்ணி நேற்று ஸ்ரீஹரிகோட்டால வந்து லான்ச் பண்ணி சக்சஸ் ஆச்சு. அதற்கு பிரதமர் கூப்பிட்டு பாராட்டுறாரு அந்த 2 பசங்களுக்கும் மேடையில் மீது. இந்த நாட்டினுடைய பிரதமருடைய வார்த்தை பாருங்க, இந்த நாட்டினுடைய ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனை பொறுத்த வரைக்கும் விண்வெளிக்கு செல்வதை பொறுத்தவரை இது ஒரு மைல்கல்ங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்துறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளுக்கு முன்பு நேற்று 2026 46 ஆண்டு முன்னாடி போட்டீங்கன்னா 1980 இதே தேதி ஜூலை 18 தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ராக்கெட் SLV-3 ஸ்ரீஹரிகோட்டால இருந்து இந்தியன் ராக்கெட் வெற்றிகரமா சோதனையை தாண்டி மேல போச்சு. 46 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு செஞ்சிச்சு. 46 ஆண்டுகள் கழிச்சு 2 பிரைவேட் சிட்டிசன்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப எவ்வளவு தெரிஞ்சிருக்கும், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், ஏரோடைனமிக்ஸ் ஹைட்ரோடைனமிக்ஸ் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், பார்ட்டிகல் பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது எல்லாம் அரசு கிட்ட இருக்கும். ஏன்னா 1000 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க ஐஎஸ்ஆர்ஓல, ஒருத்தரும் ஒரு வேலையை செய்வாங்க, கம்பைன் பண்ணி செய்யலாம். ஆனா 2 பசங்க 8 வருஷத்துல ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இவ்வளவு விஷயங்களை சரி செய்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க. சாதாரண நிகழ்வுகள். அதுவும் உங்களுக்கு ஒரு பாடம். ஒருவர் செய்ய முடியவில்லை என்றால் இதுவரை யாரும் செய்யலின்னு அர்த்தம் கிடையாதுங்க, யாரும் முயற்சி செய்யலின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் இந்த பசங்க முயற்சி பண்ணாங்க. நேற்று ஜூலை 18 2026 சொந்தமாக தனியார் நிறுவனம் ஒரு ஆனா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண சக்சஸா 1979 ஆகஸ்ட் 10 அந்த ஃபர்ஸ்ட் சக்சஸ் முன்னாடி 1 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா SLV-3 கிளம்பிச்சு. எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தா அதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ராக்கெட். எல்லாரும் உட்கார்ந்து பார்த்தோம். 317 செகண்ட் தாண்டி ராக்கெட் என்ன வேகத்துல மேல போச்சோ அதே வேகத்துல கீழே வந்துருச்சு. அது ஃபெயிலியர். அப்ப ப்ரொஃபசர் சதீஷ் தவன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மிஷன் ஹெட்டா இருக்கிறாங்க. பத்திரிகை நண்பர்கள் கேட்கிறாங்க, என்னங்க சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, 1979 இன்னும் பிரிட்டிஷ்காரன் சொல்லுவீங்களா, 32 வருஷம் ஆச்சு சுதந்திரம் கிடைச்சு, ஏன் ஃபெயிலியர்? சதீஷ் தவன் கலாம் அவர்கள் புத்தகத்தில் எழுதுறாங்க, எனக்கு லைட்டா அப்படியே ஒரு சின்ன பயம். ஏன்னா நான் தான் மிஷன் ஹெட், அப்ப நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்ப ஐஎஸ்ஓ தலைவராக இருக்கக்கூடிய சதீஷ் தவன் அவர் கை நீட்டி சொல்றாரு, இவங்க இல்லைங்க, நான் தான் பொறுப்பு, நான் தான் ஐஎஸ்ஆர்ஓடைய தலைவர், அடுத்தது நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன். கலாம் ஐயாவை பேசவே இல்லை, ப்ரொடெக்ட் பண்றாரு. அதே கலாம் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுறாரு. நம்ம இந்த ஃபெயிலியரை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம மேல ஒரு மென்டார் இருக்கும் பொழுது வாழ்க்கை ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால உங்களுக்கு 3வது உங்களுக்கு ஒரு மென்டார் நீங்க வச்சுக்கணும். மென்டார் இன்னைக்கு நீங்க இன்ஜினியர், டாக்டர், எங்க போனாலும் கூட யாரோ ஒரு மனிதர்கிட்ட தொலைபேசியில பேசும் அளவுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இவங்கள கூட நீங்க மென்டாரா வைக்கலாம். அவங்க யாரும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு உங்க நம்பரை கொடுங்க அல்லது PA நம்பரை கொடுங்க, நான் உங்களை 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்கலாமா, இல்ல 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்கலாமா, உங்கள்கிட்ட நான் சில விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையை பத்தி பேச நினைக்கிறேன், உங்க அனுபவம் எனக்கு சொல்லிக் கொடுங்க, அதுல இருந்து நீங்க பண்ண சில தப்ப பண்ணாம நான் இன்னும் வேகமாக முன்னேற பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இந்த நிகழ்ச்சி முடிச்சு உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அதை கண்டிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. they would like to be mentors. இன்னைக்கு இங்க வந்தாங்க ஐயா ராஜ்குமார் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க, எல்லோருக்குமே ஒரு நிதியுதவி செஞ்சாங்க, பாராட்டினாங்க, போனாங்க அப்படின்னு அந்த நிகழ்வு இருக்கக்கூடாது. இவ்வளவு உயரம் வந்தவர்கள் உங்களை பிடித்து இன்னும் இதை விட உயரத்திற்கு தூக்கி விடுவதற்காகத்தான் அந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமை சொன்னாங்க, எப்படி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு ப்ரொஃபசர் சதீஷ் தவன் கிடைச்சாங்களோ அதே போல உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் நீங்க பார்க்கலாம், சந்திக்கலாம். நான் ஆடிட்டிங் போனோம், ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் மருத்துவர் ஆகணும், நிறைய மருத்துவர்கள் இங்க இருக்கிறாங்க. ஆயுர்வேதா போகணும், அங்க ஒரு நண்பர் இருக்கிறாங்க. பிசினஸ் பண்ணணும், இங்க இருக்கிறாங்க. கார்டு கொடுப்பீங்களா, நம்பர் கொடுப்பீங்களா, உங்களுக்கு நான் பேசுவேன். இல்லாட்டி இந்த மென்டார்ஷிப் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கல்லூரிக்குள்ள போன பிறகு உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, மென்டார்ஸ் எங்க கிடைக்கும். அதனால என்னுடைய 3வது அன்பான வேண்டுகோள், மென்டார்ஸ் உங்க லைஃப்ல மிக மிக முக்கியம். நீங்கள் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நான் வைத்துக் கொள்கிறேன். அருமை சொந்தங்களே, கடைசி 10 நிமிடம் நான் வந்து விட்டேன். உங்களுடைய தந்தை தாய், உங்களுடைய
மூத்தவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, தாத்தா பாட்டி, அப்பா அப்பத்தா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற நாடு இருக்குமா, தாங்குமா, சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா ஒருமைப்பாடாக இருக்க முடியுமா அப்படிங்கிற காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. இந்தியாங்கிற நாடு இருக்குமா, சைனாவோட யுத்தம், பாகிஸ்தானோட யுத்தம், இந்த நாடு இருந்து விடுமா? ஏன்னா நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுதே வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், இந்தியா as a country is no more than a line and equator அப்படின்னாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேட்டர் ஒரு லைன் மாதிரி இந்தியா. இதெல்லாம் பிராக்மெண்ட் ஆகி சின்ன பின்னமாக போகுது. இத்தனை ஜாதிகள் இருக்கு, இத்தனை மொழிகள் பேசுறாங்க, இத்தனை டைலக்ட் இருக்கு, வட்டார வழக்கு மொழி இருக்கு. எப்படி இந்த நாடு ஒருங்கிணைப்பாக இருக்கும்? ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல வின்ஸ்டன் சர்ச்சில் நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு பேசுறாரு. உங்க தாத்தாக்கள் அதையெல்லாம் பார்த்து இந்த நாட்டை கட்டுக்கோப்பாக காத்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, அவங்க பேர் இப்ப சரித்திரத்திலே இருக்காது, உங்க தாத்தா பேர் யாருக்குமே தெரியாது, உள்ளூர் 4 பேருக்கு தெரியுமா? ஆனா அவர்கள் தலையை கீழே போட்டு இந்த நாட்டினுடைய குடிமகனாக வேலை செய்ததற்காக இந்த நாடு ஒருங்கிணைப்பாக நீங்க இருக்கு. அடுத்து உங்களுடைய தந்தை, தாய், அவங்கெல்லாம் வந்த காலகட்டத்தில் அந்த நாடு ஒருங்கிணைப்பாயிருச்சு. இந்த நாடு பொழைச்சுக்கும். ஆனா இந்த நாடு ஒரு 10ஓட 11 தான் இருக்க மாட்டிருக்கு. ஒரு 50வது நாடு, 80வது நாடு, 100வது நாடு தான் நம்ம இருக்க மாட்டிருக்கு. வேலைக்கு போனாவே RBI பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாம் கிடையவே கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணணும். வாய்ப்பே இல்லாம தந்தை தாய் அவர்களும் தலையை கீழே போட்டு வேலை செய்து நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வடிவமைத்து கொடுத்து உங்களை இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தாத்தாக்கு கிடைக்காத ஒரு இந்தியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்பா அம்மாவுக்கு கிடைக்காத இந்தியா, அவங்களுடைய உருவாக்கி அவர்களுக்கு கிடைக்காத இந்தியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நீங்க ரிஸ்க் எடுக்கல, போல்டா இல்ல, இன்னும் தைரியமா நீங்க பணி செய்யல, இன்னும் அடுத்த கட்டம் நீங்க சிந்திக்கலினா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பெருசா திங்க் பண்ணுங்க, பிக்கா திங்க் பண்ணுங்க, போல்டா திங்க் பண்ணுங்க. இந்த இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடா வந்துட்டு, 4வது பெரிய பொருளாதார நாடு. அப்படியே படிப்படியா வந்துட்டோம். அமெரிக்கா, சைனா அவங்க 2 பேரும் மேல இருக்காங்க. 3வது வந்து விடுவோம். அது ஒரு பெரிய விஷயம். நீங்க தேர்ட் ஆல்சோ வி வில் கம் வெரி சூன். வி ஆர் டச்சிங். ஜெர்மனி, ஜப்பான் 2 பேர் தான் 3 4 மாத்தி இருப்பாங்க. அதையும் ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஸோ நீங்க காலேஜ் முடிக்கிறக்குள்ள, நீங்க மருத்துவராக இருந்தால் 5 வருஷம், இன்ஜினியரிங்கா இருந்தால் 4 வருஷம், முடிப்பதற்குள்ள உலகத்தினுடைய 3வது நாடாக வந்து விடுவோம். அமெரிக்கா இருக்கும், சைனா இருக்கும், இந்தியா இருக்கும், 3வது வந்துடும். தாத்தா காலத்துல உலகத்துல 60வது 65வது இருந்துச்சு. அப்பா காலத்துல 30லிருந்து 12க்கு வந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகள்ல 12லிருந்து 4க்கு வந்துட்டோம். அதனால நீங்க பெருசா திங்க் பண்ணாம, அரைச்ச மாவை தயவு செஞ்சு அரைக்காம புதுசா யோசிச்சு அதை இன்னும் சிறப்பா செய்து, டாக்டர்னா சாதாரண டாக்டர் இல்ல, நிபுணர் அப்படிங்கிற பேர். இன்ஜினியர்னா சாதாரண இன்ஜினியர் இல்ல, நிபுணர்ங்கிற பேர். நான் ப்ரொஃபஸரா போறேன், சாதாரண ப்ரொஃபஸர் இல்ல, நோபல் லாரேட் வரும் அளவுக்கு ரிசர்ச் செய்யக்கூடிய ப்ரொஃபஸர். ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், சாதாரண நிறுவனம் இல்ல, ராமராஜ் காட்டனை விட 10 மடங்கு வளரக்கூடிய நிறுவனம் அப்படின்னு வச்சாதான் அவங்களுக்கு சந்தோஷம். நீங்க வந்து நான் இன்னொரு ராமராஜ் காட்டனை உருவாக்க போறேன்னா, அவர் எதுவுமே இல்லாத காலத்துல ராமராஜ் காட்டனை உருவாக்கி நம்ம முன்பு பார்த்திருக்கிறார். ஆனா எனக்கு எல்லாம் இருக்கக்கூடிய காலத்துல நான் இன்னொரு ராமராஜ் காட்டன் என்று சொல்வதை விட அதை விட 10 மடங்கு வருவேன் என்று சொன்னால்தான் இங்க இருப்பவங்களும் பெருமை அடைவாங்க. அதனால மாணவ செல்வங்களே, பெரிய மனிதர்களாக, ஆற்றல் மிக்க தலைவர்களாக, முன்னோடிகளாக நீங்கள் வர வேண்டும். கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ஃபெயிலியரை கொஞ்சம் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கங்க, மென்டார் வச்சுக்கங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. எந்த துறை எடுத்தாலும் கூட காலேஜ்ல அப்ப முக்கியமே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம் 1980 IIT அவங்க தான், IIM அவங்க தான், இப்பெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. எல்லா காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டி எல்லா இடத்துல இருக்கு. இன்னைக்கு இந்துஸ்தான் காலேஜ் தமிழகத்துல தலை சிறந்த கல்லூரி. உள்ள போனா இவங்களும் ஜேஸ்டார் வச்சிருப்பாங்க. லைப்ரரியில ஜேஸ்டார்ங்கிறது வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் ஆர்டிகளும் போட்டிருக்கக்கூடிய ஒரு அகாடமியா டேட்டா பேஸ். இவங்ககிட்ட ஜேஸ்டார் இருக்கும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு அரசு கல்லூரிக்கு போறீங்க, நீங்க வசதி இல்லை, அவங்ககிட்ட ஜேஸ்டார். அதனால சில பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஐயோ நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே, என்ன பண்ணலாம்? அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்தி அதிலிருந்து நீங்க மேல வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால எனக்கு IIT கிடைக்கல, IIM கிடைக்கல, IAS கிடைக்கல, வேண்டாங்க. கிடைக்காட்டி பரவாயில்லைங்க. அதை விட 10 மடங்கு மேல போடுவதற்கான வாய்ப்பு உங்க கையில் இருக்கு. அதையும் மனம் தளராம நீங்கள் அதை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தந்தை தாய்க்கு நிச்சயமாக நான் தலை வணங்கி ஆக வேண்டும். காரணம், உங்களை பார்க்கும் பொழுதே கிட்டத்தட்ட நானும் இதே போல ஒரு அரங்கத்துல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு எங்கேயும் அமர்ந்திருந்த போல ஒரு ஞாபகம் எனக்கு வருது. அப்ப அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க. அதை எப்பவுமே மறந்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்க போனாலும், என்ன செய்தாலும், சமுதாயம் உங்களை நல்லவர் என்று பாராட்டினாலும் தூட்டினாலும், எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபைனல் சொத்து உங்கள் குடும்பம் என்பதை மறந்து விடாது. இது ஃபைனல் சொத்து. இந்த சொத்து எப்பவுமே கிடையாது, அப்படியே கெட்டியா இருக்கும். தங்க கட்டி மாதிரி என்னதான் ஒரு நாள் கிடையாது. அதனால அப்பா அம்மா கூட எப்பவுமே இருங்க, மரியாதையாக அவர்களோடு இருங்கள்.
சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய பற்றோடு இருங்கள். ஐயா சொன்னாங்க, எந்த ஒரு சமுதாயத்தையும் இகழ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சமுதாயத்தினுடைய பெருமைகளை நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த பலா உங்க கையில கொடுத்துட்டாங்க, அந்த பொறுப்பையும் எடுத்து செல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அதனால் நல்ல மனிதர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக நீங்கள் வர வேண்டும். எங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் படிக்க வேண்டும், முன்னிறுத்தி இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையும் படிக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தலைமை எடுக்கக்கூடிய கோவை பொங்கு நண்பர்களுடைய எல்லா அனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு, லோகநாதன் ஐயா அவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழகம் வாழ்க, பாரதம் வளர்க.